ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணிஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான சுண்டைக்காவை வச்சு எப்படி ஒரு குழம்பு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதிகமான சத்து உள்ள இந்த சுண்டைக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நான் சுண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக கடையில் கிடைக்கிற சுண்டைக்காய் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இந்த சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு கூட அதில் சக்தி இருக்குது. அதோட வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது நம்ம அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துருக்கேங்க. இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கசப்பாக இருக்கும், ஆனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி குழம்பா செய்யும்போது அந்த கசப்பு நமக்கு ரொம்ப தெரியாது. இதையும் கொஞ்சம் வதக்கினதும் இதில் நம்ம ஒரு தக்காளி போல் நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி தக்காளி நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ இதோட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு மல்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. அதோட காரத்துக்கு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். காரத்தை உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஒரு வதக்கிடலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி மசாலாலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யும்போது நமக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்துருக்கேங்க. இது நல்லா கரைச்சி அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த குழம்புக்கு சைடிஷ்ஷே தேவையில்லைங்க. வெறும் அப்பளம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம அந்த சுண்டைக்காய் வெள்ளைப்பூடு இதெல்லாம் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு சூப்பராக நல்லா கெட்டியாகி மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள்.
இதோட நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாங்க. நம்ம தேங்காய் சேர்க்கும்போது இந்த சுண்டைக்காயில் புளிப்பு இருந்தால் கூட கசப்பு இருந்தால் கூட அதெல்லாம் வந்து நமக்கு எடுத்துரும். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் போல் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நமக்கு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம மூடி வச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட சுண்டைக்காலாம் சூப்பராக மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மெயினாக நமக்கு வந்து நான்வெஜ்லலாம் இல்லாத அளவுக்கு கூட இரும்பு சத்து வந்து இதில் இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பயனடையலாம். இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.